தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஸ்விங் ஸ்டேட்டர் இந்தியா நிறுவனத்தோட சென்னை எரிய உள்ள செய்யாறு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு காங்கிரீட் பம்ப்ஸு, டிரான்சிட் மிக்சர்ஸு, பேட்சிங் பிளான்ஸ் உள்ளிட்ட பல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஸ்பேஸ்லேயும் வந்து எக்ஸ்கவேட்டர்ஸ், வீலோட சொல்லிட்ட பல எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட ஸ்விங் ஸ்டேட்டர் இந்தியா நிறுவனத்தோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சக்திகுமார் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கான கேள்விகள் நிறைய இருக்குது. வாங்க அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம். ஸோ ஸ்விங் ஸ்டேட்டர் இந்தியா, ஸ்விங் ஸ்டேட்டர்னாலே நியர்லி ஒரு 100 இயர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நியர்லி 3 டேகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ இந்தியன் ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு வந்து 1998 வரும்போது ஸோ அன்ஆர்கனைஸ்டாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் செக்டர் இப்போ எப்படி சார் இருக்குது இந்தியாவில்? ரைட். ஆக்சுவலாக நாங்கள் வந்த வருஷம் 98 நீங்கள் சொன்னது சரி. 99 தான் எங்களோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதே டைமில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த இயரில் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து திரும்பி ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணாங்க. அதனால் சில சேலஞ்சஸ் வந்து சாங்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதனால் முக்கால்வாசி ஜெர்மன் கம்பெனிஸ்லாம் அந்த டைமில் வரத்துக்கு ரெடியாக இல்லை இந்தியாவுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்தோம். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் குவாட்ரிலேட்ரல் மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியன் கம்பெனிஸ், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இப்போ ரெகுலராக நடக்கிற வீடு, கமர்ஷியல் பில்டிங்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அது முன்னாடி வரைக்கும் இருந்த மெத்தடாலஜி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் வந்து ரொம்ப சிம்பிளாக சைட்லேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்லாம் அதில் ஒரு கேள்விக்குறி தான். அதனால நிச்சயமாக சொல்ல முடியாது கரெக்டான குவாலிட்டியில் வருதாங்கிறத. சைட்லேயே வந்து அவ்வளோ மெட்டீரியலை சேர்த்து வச்சு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்று வந்து இந்த கமர்ஷியல் சைடில் இந்த ரெடிமிக்ஸுங்கிறது வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியான நேரம். ரெண்டாவது வந்து பெரிய மெகா ப்ராஜெக்ட்ஸும் இந்தியாவுக்குள்ளே வந்த நேரம், கான்க்ரீட் ரோட்ஸ் எல்லாம் வந்த நேரம், நாங்கள் வந்த நேரம். இது மூணும் வந்து ஒரு மேட்சிங்கான ஒரு டைம். ஸோ நாங்கள் வந்தது வந்து இந்த மாதிரிலாம் வருங்கிற ஒரு இதை எதிர்பார்த்து தான் இந்தியாவுக்குள்ளே வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்விங் நிறுவனம் ஜெர்மன் நிறுவனமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண எக்ஸ்பான்ஷன் வந்து சைனாவில் 92 பண்ணிவிட்டு உடனே இந்தியாவுக்கு போகணுமாங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசில் இருந்ததுனால அவங்க ஃபுல்லாக தயாராக இல்லை வரத்துக்கு. அப்போ இருந்த இந்தியன் டீம் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி பின்னாடி வரப்போகிற ஒரு ஃப்யூச்சர் பெருசாக இருக்குங்கிறத கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் வந்து 99 அடையாரில் ஒரு சின்ன ஆஃபீஸில் நாங்கள் கம்பெனி ஆரம்பித்தோம், 900 ஸ்கொயர் ஃபீட்டில். அதே வருஷம் வந்து ஆகஸ்டில் வந்து நாங்கள் ஒரு ரெண்ட்டுகளை வந்து ஒரு இடத்த மணப்பாக்கம் ராமாபுரம் ரோட்டில் வந்து எடுத்தோம். அதில் வந்து நாங்கள் ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்போம். 2021 இங்கே வந்துட்டோம், அதாவது இருங்காட்டுக்கோட்டைக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த மெஷின்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து அவைலபிளாக இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மெஷின்லாம் இம்போர்ட் பண்ணி விற்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் வந்து இந்த நேஷ்னல் ஹைவேஸ்க்கு வந்து டியூட்டி எக்ஸம்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் மாற்றுறதுக்கே 2007 ஆயிடுச்சு. அதாவது நாங்களே இங்கே தயாரிக்கிறோம், எதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்கன்னு கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பீரியட் 1998 2007 வரைக்கும் எங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிவேகமாக இருந்தது. காரணம் வந்து இந்தியா டெவலப் ஆனது, நாங்கள் தயாரித்த மெஷின் வந்து அதோட தேவைகள் மக்களுக்கும் நல்லா புரிஞ்சது. அதனால் நாங்கள் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். 2001 ஒரு பிளான்ட்டு, 2004 ஒரு பிளான்ட்டு, 2006 ஒரு பிளான்ட்டு, 2011 ஒரு பிளான்ட்டுன்னு வருஷலாக, அதாவது நாங்கள் ஒரு பிளான்ட்டு போட்டு எதிர்பார்த்து இந்த பிஸ்னஸ் இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பிளான்ட்டு போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருந்தது அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார்டிங். நாங்கள் கொண்டு வந்த ப்ராடக்ட்னால எங்களுக்கு என்ன சந்தோஷமான நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா 2 விஷயம். ஒன்று வந்து நிறைய பேருக்கு எங்களால் இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை கொடுக்க முடிஞ்சது. அதாவது இப்போ நாங்கள் டைரெக்டாக எம்ப்ளாய் பண்ணுறது இல்லாமல் எங்களோட வெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இது ஃபேப்ரிகேட்டர்ஸ், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. நிறையா யூரோப், ஜெர்மனி பேஸ்டு கம்பெனிஸ் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வரவழைச்சோம். எப்படின்னா இப்போ ஆரம்பிச்சப்ப எங்களோட கியர் பாக்ஸ்லாம் இம்போர்ட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் கியர் பாக்ஸ் பண்ணுற கம்பெனி வந்து இந்தியாவில் கம்பெனி ஆரம்பித்தாங்க.
அப்போ நிறைய கம்பெனி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகே. இப்போ புதுசாக ஃபர்தராக இப்போ நம்ம இந்தியாவில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்க இந்தியாவோட அட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நார்மலாக இப்போ ஸ்விங் ஸ்டேட்டர்னா இந்த காங்கிரீட் மிக்சர்ஸு, டிரான்சிட் மிக்சர்ஸு, இந்த பம்ப்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க. ஸோ மெட்டீரியல் ஸ்பேஸில் எக்ஸ்கவேட்டர், வீல் லோடர்லாம் எப்படி அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகணுன்ற அந்த இது வந்து உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? ரைட். நாங்கள் வந்து காங்கிரீட்டில் வந்து எங்களோட மார்க்கெட் ஷேர் ரொம்ப அதிகம். அது எதுனா காரணம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தயாரிக்கிற ப்ராடக்ட் காஸ்ட்லியாக இருந்தாலுமே அதோட பெர்ஃபார்மன்ஸு, சிமெண்ட் சேவிங்கு இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ஃபெயிலே ஆகாமல் மெஷின் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது, ரிலேபிலிட்டின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நல்லா இருந்ததுனால கஸ்டமரோருக்கு வந்து எங்கள் ப்ராடக்ட் பிராண்டு மேலே நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. இன்னொரு முக்கிய காரணம் வந்து நாங்கள் ஆஃப்டர் சர்வீஸ் சேல்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த ரெப்புடேஷனும் எங்களுக்கு இருந்தது. ஸோ கஸ்டமருக்கு என்ன வேணும், அவங்க வந்து சிவில் கான்ட்ராக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை பண்ணி அதுக்கான பில்லை கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்லேயோ கவர்மெண்ட்லேயோ கொடுத்து பணத்தை வாங்குறது தான் அவங்களோட வேலை. மெஷினுக்கு பின்னாடி அவங்க நிற்கவே கூடாது. ஸோ அந்த ஃப்ரீடம் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்ததுனால எங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சு, எங்களே கேட்க ஆரம்பித்தாங்க, நீங்கள் ஏன் அது பண்ணல இது பண்ணல, அடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏன் கொண்டு வர மாட்டீங்கன்னு. ஏன்னா மார்க்கெட்டில் இருந்த நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட அப்ரோச்சும் இந்த பிஸ்னஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஸ்டாண்ட் பையாக ஒரு மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ப்ரொடக்ஷனுக்கு தேவையில்லை, ப்ரொடக்ஷனில் ஏதாவது பிரச்சனை வந்து அதை போய் பார்க்கணுன்னா அதில் வந்து சர்வீஸ் ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காது. ஓகே. எதனாலனா இது ஓடிட்டுருக்கு, இது நின்னா தான் அதுக்கு. அதனால நீங்கள் ரெகுலரான சர்வீஸு ஒரு வாரம் லேட்டாக பண்ணாலும் அதனால பிரச்சனை வரப்போகிறது இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு. எங்கள் ப்ராடக்ட் எப்படின்னா, காங்கிரீட் உள்ளே இருக்கிறப்போ அந்த மெஷின் நின்று போச்சுன்னா காங்கிரீட் செட் ஆகிடும். அந்த மெஷினை உடச்சி எடுக்கிற மாதிரி வரும். அது ஒரு 15 நாளைக்கு அவைலபிளாக இருக்காது. இல்லைன்னா அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுற அளவு கூட சில இஷ்யூலாம் வரும், சில ப்ராடக்டை பொறுத்து அது. ஸோ நாங்கள் அந்த விஷயத்தில் வந்து அந்த பிரச்சனையை அவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டதுனால எங்களோட லைட்னிங் ஸ்பீட் சர்வீஸ் வந்து கஸ்டமருக்கு வந்ததுனால வேற எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு சர்வீஸ் இல்லையோ அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன் இதை பண்ண மாட்டீங்க, இந்த ப்ராடக்ட் ஏன் வரல உங்கள்கிட்ட. நாங்கள் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஜெர்மன் கம்பெனியாக இருந்தாலும் 2012 வந்து கம்பெனியோட ஷேரை வந்து சைனாவில் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வாங்க ஆரம்பிச்ச பிறகு அவங்களும் வந்து 98லேருந்து இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த சக்ஸஸும் அப்போ பெருசாக இல்லை. ஓகே. ஸோ 12 வந்த பிறகும் அவங்க வந்து சொந்தமாக ஆரம்பிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து 2017 அந்த வருஷத்தில் வந்து சரி நீங்களே எங்களுதும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வருஷத்துலேருந்து நாங்கள் எக்ஸ்எம்ஜி ப்ராடக்ட்ஸையும் விற்க ஆரம்பித்தோம். அது பார்த்தீங்கன்னா எஸ்கவேட்டர், லோடர்ஸ், மோட்டர் கிரேடர்ஸ், அப்புறமா கிரேன்ஸு, பைலிங் ரிக்கு, ட்ரென்ச் கட்டர்ஸ், அப்புறம் போர்ட் கிரேன்ஸு, அப்புறமா வந்து ஏரியல் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி, அப்புறம் இது ஹரிசாண்டல் ட்ரில்லிங் மிஷின்ஸு, இந்த பைப் லைன் கேபிள்லாம் போடுறதுக்கு, இந்த மாதிரி பல ப்ராடக்ட்டுகள் வந்து சைனாவில் தயாரிச்சிட்டு இருந்தது வந்து நாங்கள் தயாரிக்கல, அதை ட்ரேட் பண்ணோம். அங்கேருந்து வாங்கி இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் இம்போர்ட் மூலியமாக பண்ணிட்டு இருந்தோம். அப்படி தான் அந்த லைனுக்கு வர ஆரம்பித்தோம். எஸ்கவேட்டருக்கு வந்து என்ன பண்ணோன்னா, நாங்கள் 2019 தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு ஜிம்மில் வந்து நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இந்த செய்யார் ஃபேக்ட்ரியை வந்து நாங்கள் 2019 வந்து அக்ரிமெண்ட் போட்டோம். 20 கட்ட ஆரம்பித்தோம். 21 வந்து நாங்கள் இனாகுரேட் பண்ணோம், February 12. இதை ஏன் சொல்கிறேன்னா, 20 வந்து ஏப்ரல்லேருந்து லாக்டவுன், 21 மேலேருந்து லாக்டவுன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு 52 ஏக்கரில் வந்து ஒரு பிளான்ட் ரெடி பண்ணோம். ஸோ அதனால் அதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, இந்தியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்கான தேவை வந்து குறைய போகிறதில்ல. கோவிடுங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் இம்பேக்ட் கிடையாது, இது வந்து ஒரு பாசிங் பீரியடு, அதுங்கிற இதை வந்து நம்பணும். அதனால் நாங்கள் எதையும் குறைச்சிக்க விரும்பல எங்களோட எஃபர்ட் எல்லாம். இன்ஃபேக்ட் அதிகமாக போட்டதுனால தான் சீக்கிரமாக ப்ராஜெக்டும் முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து இங்கே வரப்போ இங்கே அந்த எக்ஸ்எம்ஜிக்கு வந்து ஒரு எஸ்கவேட்டருக்கு ஃபேக்ட்ரி போட்டோம். ஓகே, இங்கே பக்கத்தில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம் போகிறப்ப. அந்த ஃபேக்ட்ரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து லேண்ட்லார்டு, ஃபேக்ட்ரி எங்களோடது அவங்க வந்து தயாரிப்பாங்க, அப்புறம் அதை வாங்கி நாங்கள் விற்போம். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2024 டிசம்பர் வரைக்கும்
நாங்கள் 5 வருஷத்துக்கு அவங்கள டெவலப் பண்ணோம். இப்போ எக்ஸ்கவேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்தப்போ அவங்களுக்கு பிஸ்னஸே இந்தியாவில் இல்லை. நாங்கள் திரும்பி ஹேண்ட் ஓவர் பண்ணப்போ அவங்களுக்கு 10% மார்க்கெட் ஷேர். ஓகே. ஸோ நல்லா வளர்ச்சி கொடுக்க முடிஞ்சது. அது ஸ்விங் செட்டரோட ரெப்புடேஷன்னால எங்களோட கஸ்டமருக்கு எங்களுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையும் நாங்கள் இப்படி தான் கரெக்டாக பண்ணுவோங்கிற ஒரு இதில் வந்து மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுச்சு. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து மேலே மேலே வளர தான் ஆரம்பிச்சது. 2 ப்ராடக்ட்டும் சேர்த்து நாங்கள் 2024 முடிக்கிறப்ப 5500 கோடி டர்ன் ஓவர். சார், இப்போ எக்ஸிஎம்ஜி வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேக்கை தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெசிஷன் மேக்கிங் எப்படி சார் மாறுச்சு? டிசிஷன் மேக்கிங் மேக்கிங் எந்த அளவுக்கு மாறுச்சுன்னு கேட்குறேன். அதாவது எக்ஸ்சேஞ்ச் வந்ததுக்கு இல்லை எங்களுக்கு என்ன ஃப்ரீடமோட ஒர்க் பண்ணோமோ 1998 அந்த ஃப்ரீடமோட தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியா மார்க்கெட்டுங்கிறது வந்து எந்த மார்க்கெட்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம் சொல்கிறாங்க. அது மாதிரி இங்கே எப்படி திங்ஸ் எல்லாம் நடக்குதுங்கிறது. இப்போ ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்டுக்கு மெட்டீரியல் வரும், இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலைக்கு எப்படி நம்ம அடாப்ட் ஆகி ஒர்க் பண்ணுறோங்கிறதுக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் புரியறதுக்கு வந்து லோக்கலாக ஒரு ஆளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த விஷயத்தில் வந்து ஆரம்பித்த தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு ஜெர்மனியோ ஒரு சைனாலேருந்தோ யாருமே வந்து ஒரு சீனியர் பொசிஷனுக்கு இங்கே வரல. ஓகே. முழுக்க முழுக்க நம்பிக்கை இந்தியன்ஸ் மேலே வச்சு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ ஆட்டோ ஹப்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு, சென்னை தான் நம்ம சொல்லலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்கு சென்னை வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து ஒரு டாப் 3 பிராண்ட்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 3மே இங்கே தான் இருக்குது. ஓகே. 3வது எக்ஸ்எம்ஜி. ஸோ அது இப்போ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 2மே இங்கே தான் இருக்குது. அதனால சென்னை, அப்புறம் சென்னைன்னு நம்ம பேசினோம்னா இந்த சென்னை வந்து சிட்டியை மட்டும் குறிக்காது. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, அப்புறம் திருச்சி, ஈவன் பெங்களூர், ஒசூர், இதெல்லாம் சேர்ந்தே தான் சென்னைங்கிற ஒரு மார்க்கெட். அதாவது மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து எங்கே பொருள் தயாரிச்சு நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாலும் அது காம்படிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதனால இந்த ஹப் சென்னை பெங்களூர் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. பூனாவில் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து டெல்லி என்சிஆரில் இருக்குது. பட் இது வந்து ஒரு மேஜர் ஏரியா. எப்படி ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பூனாவும் சென்னை தான். சென்னை ஃபஸ்ட்டு, பூனா செகண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் எடுத்தாலும் அதே தான். ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் சேல்ஸ்ன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 9% குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் பார்த்தோம்னா ஜான்வரியில் ஒரு நியர்லி 20% கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் பண்ணுறாங்க, பட் ஆனால் டிமாண்ட் குறைவாக இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? அதான் 2 விஷயம் இருக்குங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒரு 5 இயர் சைக்கிள் ஒன்று இருக்குது. அந்த 5 இயர் சைக்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன். நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கில் தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1999, 2004, 2009, 2014, 2019, 2024 இது எல்லாமே பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த வருஷம் எல்லாமே வந்து டிப் ஆயிருக்கும். நீங்கள் கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லாமே டிப் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு திரும்பி புது கவர்மெண்ட் வந்து இது பட்ஜெட் போடுற வரைக்கும் ஒரு 7 மாதம் கேப் இருக்குது. இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸோ டிசிஷனோ வராது. அதனால் அது வந்து ஒரு டிப்பை கொடுக்கும். இது ஒன்று. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு இயருக்கு முன்னாடி 2 வருஷம் வந்து பெஸ்ட்டாக பீக்கில் இருக்கும். அப்போ 23 வந்து சூப்பராக இருந்தது. 24 கீழே வந்துச்சு. இப்போ 25 ஆக்சுவலாக பிக்கப் ஆயிருக்கணும். ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்து நிற்க வேண்டிய மழை வந்து இந்தியா முழுக்க, நான் சென்னை பற்றி சொல்லலை, ஃபுல் இந்தியாவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய டிசம்பர் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பெஞ்சிட்டு இருக்கு. அதனால சைட்டில் வந்து மழை இருந்ததுன்னா மெஷின்ஸ் போகாது. இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணும். 26 நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். 25 வந்து ஒரு அன்யூஷுவல் இயர், கொஞ்சம் குறைச்சல் தான் இருந்தது. அதுக்கு வந்து மழை ஒரு காரணம். நார்மலாக அது பிக்கப் பண்ணுற வருஷம் தான் 25ங்கிறது. ஆனால் இந்த வருஷம் இப்போ இந்த ஒரு காரணத்தினால பிக்கப் பண்ணல. கவர்மெண்ட்டும் வந்து இப்போ கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த வருஷம் அதிகமாக கொடுப்பாங்கங்கிற நம்புகிறோம். அதனால இந்த 26ங்கிறது ஒரு நல்ல வருஷமா இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நியர்லி 30% ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்குது மேனுஃபேக்சரிங் ஹப்பா? ரைட். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் உலகத்தில் வந்து இந்தியா அது வந்து 3வது பொசிஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சைனா, 2வது வந்து அமெரிக்கா, 3வது நம்ம. 1,40,000 மெஷின் வந்து போன வருஷம் மட்டுமே எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம்.
இது பெரிய நம்பர். எங்கே வந்து நம்பர் அதிகமாக தயாரிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து காஸ்ட் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வால்யூம் இருக்கிறதுனால காஸ்ட் குறையும். அதனால் இந்தியாவில் வந்து காஸ்ட் அட்வான்டேஜ் ஒன்றுங்கிறது ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ். ரெண்டாவது வந்து மேன் பவர் காஸ்ட் அதிலே வந்துடும். மேன் பவர் காஸ்ட் வந்துடும். டிமாண்ட் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி. இந்தியாவில் வந்து குவாலிட்டி வந்து இட்ஸ் அ மஸ்ட். எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து குவாலிட்டி இல்லைன்னா நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ண முடியாது. நான் வந்து நிறைய கம்பெனி வந்து குவாலிட்டி இல்லாமல் தயாரிக்க ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க நிறையா இருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரியும் இருக்குது எங்கள் இண்டஸ்ட்ரியில். அதனால் குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம குவாலிட்டியில் வந்து யூரோப் லெவலுக்கு நம்ம இருக்கணும். காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வியட்நாம் இல்லை சைனா லெவலுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிரமாதமான காம்பினேஷன். அப்போ உங்களுக்கு வந்து பொருளோட விலை குறைச்சலாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் கிடைக்கிறப்போ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து நேச்சுரலாக ஆகும். எக்ஸ்போர்ட் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து இங்கேருந்து ஃப்ரைட் காஸ்ட் கூட இருக்கிறதுனால நம்ம ஒரு டெஸ்டினேஷனில் அது எங்கே போய் இறக்குறோமோ அந்த ஊரில் வந்து இந்தியாவிலேருந்து வர ஃப்ளைட்டு கூட அதனால கட்டுப்படி ஆகலைன்னு ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கிற டியூட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அவங்களும் வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பல நாடுகளோட. அதில் வந்து சில நாடுகளுக்கு வந்து சில சலுகைகள் இருக்குது, டியூட்டி இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. சில நாடுகளுக்கு வந்து டியூட்டி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப நாளாக இந்தியாவுக்கு இருந்தது. நமக்கு வந்து அட்வான்டேஜஸ் கிடையாது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய எஃப்டிஏங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ யூஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2022க்கு முன்னாடி எந்த ஊர்லேருந்து பொருள் வந்தாலும் 5% டியூட்டி அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. 22 எண்டில் வந்து இந்தியாவோட சைன் பண்ண ட்ரீட்டி படி இந்தியாவுக்கு வந்து இப்போ டியூட்டியே கிடையாது. இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே 5% ப்ரைஸ் அட்வான்டேஜ் வந்துருச்சாங்க. அதனால் இப்போ எங்களோட பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா யூஏக்கு போகிற மிஷின்ஸ் எல்லாம் வந்து 23க்கு அப்புறம் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. ஓகே. அதனால் ரெகுலராக வந்திருக்கு. அதனால போனதும் வந்து எப்படின்னா இவங்க ப்ரைஸ் அட்வான்டேஜ் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் 2 இருக்கிறதுனால இப்போ கண்டினியூஸாக வருது பிஸ்னஸ். இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட இந்தியா வந்து எஃப்டிஏ பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா நமக்கு அதாவது நம்ம பார்ட்ஸ் எல்லாம் சிலது வந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்னும் ப்ரைஸ் குறையாதுக்கான வாய்ப்பு இருக்கா? யூரோப்லேருந்து வர பார்ட்ஸை வச்சு நம்ம பண்ணோம்னா நம்ம ப்ரைஸ் குறையாது. ஓகே. அந்த பார்ட்ஸ் இந்தியாவில் தயாரிச்சா தான் ப்ரைஸ் குறையும். நான் தான் முதல்ல சொன்னேன், எங்களோட நிறைய வெண்டர்ஸ் அங்கே உள்ளவங்க எல்லாருமே இங்கே இப்போ இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட் 1 இயராக வந்து நிறைய பேருக்கு வரணுங்கிற ஆசை இன்னும் அதிகமாகிடுச்சு. இதுக்கு இந்தியாவோட அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணம். அதே அளவுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அவங்களுக்கு. அந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் வாருக்கு அப்புறம் அங்கே வந்து யூரோப்பில் சுச்சுவேஷன் வந்து அவ்வளோ சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா அங்கே லோக்கல் டிமாண்ட் குறைஞ்சி போச்சு. லோக்கல் டிமாண்ட் குறைஞ்சி போச்சுன்னா ப்ரொடக்ஷன் குறையும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சா காசு கூட ஆகும். நீங்கள் 10க்கு கொடுக்குற விலையை வந்து 5 கேட்குறப்ப குறைச்சி தான் கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலை ஒன்று. ரெண்டாவது வந்து எனர்ஜி காஸ்ட் கூட ஆயிடுச்சு, ஆயில் விலை கூட ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக ஒரு விஷயம் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா ஒர்க்கிங் ஏஜ் குரூப் வந்து குறைஞ்சிட்டு வருது பயங்கரமாக. இப்போ வந்து அவங்க இப்போ ஜெர்மனிலாம் வந்து நிறையா ஸ்கில்டு பீப்புள் இந்தியாவிலேருந்து தேடுறாங்க, இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு தேடுறாங்க. ஏன்னா அங்கே லோக்கலாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதாவது காஸ்ட் அட்வான்டேஜுக்காக மட்டும் இல்லை, ஆளே இல்லை. அவங்க யாரோ ஒரு ஆள் வேணும், யங்ஸ்டர்ஸ் இல்லை. இப்போ ஜெர்மனி வந்து கேரளாலேருந்து மட்டுமே ஒரு 1000 நர்ஸ் அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட சுச்சுவேஷன். ஸோ அதனால அங்கேருந்து வர பொருள் எதுவுமே சீப்பாக இருக்க போகிறது இல்லை. ஓகே. அந்த பொருள் இங்கே தயாரிச்சா தான் அது கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ 100% எடுத்துக்கிட்டோம்னா லோக்கலைசேஷன் நார்மலாக இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே இருக்கட்டும் 90% தான் வருது. இப்போ லோக்கலைசேஷன் 100% வரைக்கும் பண்ண முடியல. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டுங்கும் போது நமக்கு லோக்கலைசேஷன் எந்த லெவலில் இருக்குது சார்? ஆக்சுவலாக லோக்கலைசேஷன் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த வருஷம் பட்ஜெட்டில் அறிவிப்பில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மற்ற நாடுகள்லேருந்து அதை இந்தியாவிலே தயாரித்தா அதுக்கு கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது நல்ல காம்பினேஷன். டொமஸ்டிக் மார்க்கெட் பெருசாக இருக்குது, மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இந்தியாவில் இருக்குது. இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் அது அட்வான்டேஜ் வர மாதிரி எஃப்டிஏ ஒரு சைடில் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே தயாரித்தா இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு
பொற்காலம் தான் சொல்லணும். ஓகே. இப்போ வரப்போகிற பீரியடு இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே வரும். இண்டஸ்ட்ரி மேலும் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.